ஓம் சாந்தி. சுயம் பகவான் ஞானத்தின் கடலானவர் ஞான ரத்தினங்களை நமக்கு நிரப்பி வழங்குகின்றார். இவ்வுலகில் நம்மை போன்று ஞானத்தின் செல்வந்தர் வேறு யார் இருக்க முடியும்? இந்த உயர்ந்த ஞானம் நமக்கு குறிக்கோளை காட்டிவிட்டது. இந்த மிக உயர்ந்த ஞானம் இது கிடைத்த பின்பு நாம் தன்னைத்தான் உணர முடிந்தது. சுயத்தின் சக்திகளை கண்டுணர முடிந்தது. இந்த ஞானம் கிடைத்த பின்பு பகவானை தேடக்கூடிய ஆசை தீர்ந்து விட்டது. அவரோ நம்முடையவராகவே ஆகிவிட்டார். இனி அறிய வேண்டியது என்று மீதம் ஏதும் இல்லை. இந்த ஞானத்தினை அனுதினமும் சுயம் பகவான் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அடைந்த பின்பும் ஞான சிந்தனையினால் சுயத்தினை நாம் நிரப்பிக்கொள்ளக்கூடாதா? அவசியம் செய்ய வேண்டும். எனவே வாருங்கள், ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வோம். ஞான ரத்தினங்களோடு விளையாடுவோம். மேலும் தன்னைத்தான் ஆனந்தத்தில் ஆழ்த்தி கொள்வோம். மனம்தான் ஞான சிந்தனை செய்கிறது. ஆனால் எந்தளவிற்கு ஞானம் புத்தியில் நிறைந்திருக்குமோ அது விவேக சக்தியாக மாறிவிடும். புத்தியில் எந்த அளவிற்கு விவேக சக்தி இருக்குமோ மனதில் அந்த அளவிற்கு ஞான சிந்தனை இருக்கும். கூடவே எந்த மனதில் வீணான சிந்தனைகளிலிருந்து விடுபட்ட நிலை இருக்குமோ அவர்களால் தான் ஞானத்தின் சுகத்தை அடைய முடியும். வீணானவை குப்பைகளாகும். வீணானவை ஆத்மாவை பலமிழக்கச் செய்கின்றன. பலருக்குள்ளும் வீணானவற்றின் களஞ்சியம் நிறைந்திருக்கிறது. அவர்கள் வீணானவற்றையே கேட்கிறார்கள், வீணானவற்றையே பேசுகிறார்கள், வீணானவற்றை பார்க்கிறார்கள், மேலும் வீணானவற்றையே சிந்திக்கிறார்கள், வீணான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இதனால் ஞானத்தின் ஆனந்தம் ஒருபோதும் கிடைக்க முடியாது. எனவே வாருங்கள், இந்த ஞானத்தின் உயர்ந்த ரசனையை அடைவதற்காக நமது சிந்தனைகள் மூலமாக பரம ஆனந்தத்தினை அனுபவம் செய்வதற்காக ஞான சிந்தனையை அதிகரிப்போம். அதற்காக ஞானத்தை நன்றாக அனுதினமும் படிக்க வேண்டியது பரம அவசியமானதாகும். ஞானத்தை தானம் செய்வதும் முக்கியமானதாகும். இவை இரண்டினால் ஞான சிந்தனை தானாகவே அதிகரிக்கிறது. சுயம் பகவானை படிப்பிக்க வரும்போது அனுதினமும் நாம் படிக்க முடியாதா? யாரை நாம் பாருங்கள், சத்தியமான பாதையை காட்டுங்கள் என்று அழைத்தோமோ, முக்தி ஜீவன் முக்திக்கான பாதையை காட்டுங்கள், குறிக்கோளை காண்பியுங்கள் என்று யாரை காலம் காலமாக அழைத்து வந்தோமோ அவர் இப்போது தானே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் படிக்கவே மாட்டோமா? நான் இறை மாணவன் என்ற பெருமிதத்தில் நிலைத்திருந்து இந்த ஞானத்தினை நாம் நினைவு செய்து கொண்டே இருப்போம். நினைவு செய்வதனால் தானாகவே மனப்பாடமாகி விடுகிறது. எனவே அனுதினமும் முரளி கேட்போம். கூடவே எழுதி பார்ப்போம். மேலும் முழு நாளும் சிந்திப்பதற்காக 2-3 பாயிண்ட்டுகளையாவது முக்கியமாக எடுத்துச் செல்வோம். செருப்பு அணியும் போது 2 பாயிண்ட்டுகளை நினைவு செய்யுங்கள். உணவருந்தும் போது, தேநீர் அருந்தும் போது 2 பாயிண்ட்டுகளை சிந்தனை செய்யுங்கள். சென்டரிலிருந்து வீடு நோக்கி செல்லும் போது அந்த பயண நேரத்தில் முரளியை ரிவைஸ் செய்யுங்கள். முரளி ஈஸ்வரிய மகா வாக்கியங்கள் நமது சித்தத்தில் உள்ளடங்கிவிட வேண்டும், அச்சடிக்கப்பட்டு விட வேண்டும். அப்போது ஞான மனன சிந்தனை என்பது நமது வாழ்க்கையில் அற்புதமான ஆனந்தத்தினை வழங்கக்கூடிய ஒரு பாகமாகவே ஆகிவிடும். ஏனென்றால் இதன் மூலம் உயர்ந்த சிந்தனைகள் உருவாக்கப்படுகின்றன, வீணானவை முடிகின்றன. மேலும் ஆத்மா தன்னைத்தான் ஆழமான ஞானத்தில் நிறைந்ததாக அனுபவம் செய்கிறது. யார் எனக்கு மனன சிந்தனை ஏற்படுவதில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இன்று முழு நாளும் சிந்தனை செய்ய வேண்டும். நான் இறை மாணவனாவேன். சுயம் பகவான் எனக்கு படிப்பிக்க வந்திருக்கிறார். மேலும் இன்றிலிருந்து முரளியின் 2-3 பாயிண்ட்டுகளை சிந்தனை செய்ய தொடங்குவோம். போக போக அது பழக்கமாகிவிடும். இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் பாப்தாதாவை அழைப்போம். நாம் அழைத்ததுமே அவர் முன்னிலையில் வந்துவிட்டதை காண்போம்.
நமக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் தலை மீது கரம் வைத்து விட்டார். மேலும் குழந்தாய், ஞான மனனத்தினால் நிறைந்தவனாவாய் என்று வரமளிக்கிறார். ஞானம் நிறைந்தவனாக ஆகிவிடுவாய், தெய்வீக புத்திவானாவாய் என்று 3 வரங்களை இன்று முழு நாளும் பெற்றுக்கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.